ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் டின்னர் போயிருந்தோம் நைட்டு. அதை பற்றி நான் போனது வந்தது என்ன சாப்பிட்டது நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது திருப்பூரில் உள்ள கிரில் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் இங்கே தாங்க வந்திருக்குறோம். இந்த ஹோட்டலை பற்றி பார்க்க போகலாம். உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டியிருந்தாங்க. அந்த கேக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் எல்லாரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன ஆர்டர் பண்ணலாம், என்ன சாப்பிட்லான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாராருக்கு என்னென்ன வேணும் கவுண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத் ஒன்று சொல்லலாம், சிக்கன் இது செட்டிநாடு ஒன்று சொல்லலாம். ஒன்றுலாம் ஆகாது. சரி, ரெண்டு சொல்லலாம். ரெண்டு பத்தாது. இவர் தான் டீம் கேப்டன். எடுத்த உடனே பிரியாணியும் கிரில்லும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதை ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது பண்ணு, பாஸ் பண்ணு. இது பார்த்திங்கன்னா கிரில்லு பெப்பர் கிரில்லு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டாங்க. கிரில்லவே பெப்பர் கிரில் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கிரில் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பிரியாணி ஓகே, நான் ஓரளவுக்கு இருந்துச்சு. பார்த்தா ஹைதராபாத் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொத்தம் 6 கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் வாங்க சாப்பிடலாம். இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில். இது பார்த்திங்கன்னா கிரில் தான், ஆனால் லெமன் கிரில். 2 வகையான கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் லெமனாக கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. கிரில் அதே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் மொத்தம் போனோம் 13 பேர் சாப்பிட்டுட்டோம். பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. இல்லை நான் சும்மா ப்ரோ. இது என்ன கிரேவி? எதுங்க இது? ஹைதராபாத் கிரேவி, செட்டிநாடு கிரேவி ஆர்டர் பண்ணோம். இங்கே ஆல்ரெடி இருக்குதுங்க. அங்கே போகுது. நார்மலாக சாப்பிட்றத விட ஃப்ரை மாதிரி ஆனியன்லாம் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருந்துச்சுங்க. உள்ள எல்லாம் காரம் இதோட இது நல்லா இருக்குங்க. ரெண்டு பேசப்பட மாட்டாரு, பிஸியாக இருக்கிறாரு. நாங்கள் சாப்பிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம். இது லெமன் கிரில்லு, அந்த சைடு இருக்கிறது பெப்பர் கிரில்லு, லெக் பீஸு ரெண்டுமே இருந்துச்சு. பார்க்குற பேர் பாபு. இது ஹைதராபாத், அது செட்டிநாடு. எது சாப்பிடணும்? கிரேவி ஊற்றி சொல்லுங்கள். கிரில் வேணும். இங்கே இருக்குடா, இங்கே இருக்கு.
ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டாரு. அதனால் அவருக்கு வந்து ஸ்பெஷலாக ப்ரான் வாங்கியிருந்தோம். ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. எல்லோரும் அவர் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ப்ரான் வந்து நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு. உங்களுக்காக நான் காட்டுறேன். என்னதுங்க? நல்லா இருந்துச்சு. ஓகே இதான் எடுத்து சாப்பிடுங்க. அன்னைக்கு அங்கே நான் வாங்கவே ப்ரான் பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்கா? இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீ எல்லாம் ஒரே கலராக இருக்குது, அதான் பிரச்சனையாக இருக்குது. சொல்ல முடியாது. சொல்லுங்க. ஆயில் சொல்கிறதா நம்ம நான் அந்த பேக்கேஜ் எப்படி இருக்கு? தனியா தள்ளி விடலாம். ரொட்டி 5 தயிர் சாதம், 2 ரொட்டி. ஆமாம், 2 ரொட்டி, ஒரு சிக்கன் பிரியாணி. அது சொல்லுது, ரெண்டுமே சொல்லுது. சிக்கன் பிரியாணி. இருங்க. அவரு யூடியூப்ல சவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்து 32 வராது, கம்பல்சரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து முதல் நாளே ஒரு மாதிரி ஓகே தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவர்மா சாஸ் எல்லாமே வீடியோ இது எடுத்து போட்டுங்க, உங்களுக்கு போட்டுங்க. சாப்பாடு வாங்கிட்டோம். லாஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் சாப்பாடு எல்லாமே தூக்கி போயிரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஷேர் பண்ணி தயிர் சாப்பாடு சாப்பிட்டோம். தயிர் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக சரியான ஆளுங்க சாப்பாட்டுக்கு இல்லைங்க. நிறைய பேர் சாப்பிடலாம். ஏன்னா சரியான ஆளுங்க சாப்பிட்றதுக்கு ஆளுங்க, சரியான ஆளுங்க சாப்பிட்றதுக்கு ஆளுங்க. இப்போ போயிட்டு போயிடலாம், ஒரு மேட்ச் போட்டுடலாம். 13 பேர் எல்லாமே அங்கே அவ்வளோதான். வாங்கிக்கிறா
சாப்பிட்டுங்க தயிர் சாப்பிடுங்க இது இங்கே இருக்கு யார் பண்ணி நல்லா ஏ தயிர் சாப்பிடு சூப்பராக கொஞ்சமாக சாப்பிடுங்க நாஸ்டர் கொஞ்சம் கூட சாப்பிடுங்க நாஸ்டர் ஜி நல்லா இருக்கு சார் அதே அப்படியே பாருங்க எல்லாம் மிக்ஸ் இதுலேயும் இருக்குது தயிர் சாப்பாடு எல்லாத்தையும் ஜாஸ்தி ஆர்டர் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம அப்படி இப்படின்னு ஒரு மாதமாக வச்சுட்டேன். சாப்பிட்றாங்க. 2-3 கிரேவி வந்து மீதி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு பார்சல் பண்ணிக்கிறோம். இன்னும் 3 கிரேவியா? ப்ளூ மொஜிட்டோ பைனாப்பிள் வரும். வெயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணி நல்லா இருந்துச்சுங்க. ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணுற மாதிரி இது அப்படி குடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது அது சேம் ரெண்டு. மாதம் ஒரு ரூபாய் எல்லாருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் தயிர் சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாரும் வாங்க மாஸ்டர் இதுதான் மாஸ்டர் அஜய்க்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டார். சூப்பர் சாப்பிட்டோம். சரிங்க சரி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மாதம் ப்ரோ நீங்கள் அவரை சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறது சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி ஃபீட்பேக். அருண் சாப்பிடவே இல்லைப்பா. ஆமாம் அருண் சாப்பிடுவேன்மா. அசார் சாப்பிடல. என்னது சோடா சரி சார் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் லைட். இது ஒரு ரூபாய் சாப்பிட வீராக போகுது. ஏன் சாப்பிட்ட இடத்தை பார்த்துட்டு சாப்பிட்ட இடம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறோம். பெஸ்ட்டாக இருந்தது. வீட்டுக்கு பார்சல் கட்டியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வெளியே வரோம். பில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி ஒருத்தர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். போட்டு விட்றாங்க பாருங்கள். ரேட்டு கம்மியாக அதிகமாகனு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பில் பாருங்கள். இப்போ டேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. மொத்த பில் பார்த்திங்கன்னா 6000 சம்திங் பில் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டு கடை விட்டு வெளியே வந்துட்டோம்.
என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. பார்சல் வாங்கிட்டு வெளியே வரோம். எல்லோரும் காரில் வந்தோம். காரில் வந்ததுக்கப்புறம் 2 காரில் கிளம்பிட்டோம். ஒரு காரில் 5 பேரும், ஒரு காரில் 6-7 பேர் ஒன்றா உட்காந்து கிளம்பிட்டோம். போகும்போது ஒருத்தர் ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டே இருந்தார். நதிசனா அங்க பாரு ராஜேந்திரா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. பாய் பாய்.